இப்போ நீங்கள் நான் உங்களை தாங்க நம்பியிருக்கேன், நீங்கள் தாங்க இந்த பிரச்சனைக்கு உதவி செய்யணும் அப்புறம் ஒரு மனுஷனை பார்த்து சொன்னீங்கன்னா உங்கள் ஆத்துமா யாருக்கிட்ட உயர்த்துறீங்க? ஒரு மனுஷன்கிட்ட உயர்த்துறீங்க. நீங்கள் இல்லைன்னா இந்த காரியம் நடந்திருக்காதுங்க. அப்புறம் ஒரு ஆள்கிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆத்துமாவை மனுஷன்கிட்ட உயர்த்துறீங்க. உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் காத்திருக்கிறேன், அடுத்த மாதம் இங்கே தான் எனக்கு கொடுக்கணுங்க. அப்புறம் ஒரு மனுஷனை சொன்னீங்கன்னா அப்போ அந்த நேரத்தில் உங்கள் ஆத்துமா அந்த மனுஷன்கிட்ட உயர்த்துறீங்க. எந்த சூழ்நிலை எந்த சமயத்தில் உங்கள் ஆத்துமாவை மனுஷன்கிட்ட உயர்த்தாதீங்க, மனுஷனை கனப்படுத்தாதீங்க. ஏசப்பா சொல்கிறார், என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவனை கனவீனப்படுத்துவேன். அப்போனா நீங்கள் கர்த்தர் தான் நம்மளுக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் கோட்டையுமாக இருக்கிறார். அவர் தான் ஜீவன், அவர் தான் உயிர், அவர் தான் வாழ்வு, அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் எல்லாமே, முதலும் முடிவும் அவர் தான். அப்போ உங்கள் ஆத்மா உங்கள் இருதயம் முழுவதுமாக யாரை உயர்த்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பாவை தான் உயர்த்தணும். தப்பி தவறு ஏதாவது ஒரு மனிதனை நீ உங்களை தான் நடந்திருக்கேன், உங்களால் தான் எல்லாமே, நீங்கள் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்படி மட்டும் சொன்னீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, நம்ம தெய்வத்தை ரட்சகரை ஓரங்கட்டுறீங்கன்னு அர்த்தம். அவர் அமைதியாயிருவார். அவனை தானே நம்பி இருக்கிற, அவனால தான் ஆச்சுன்னு சொன்னேன், அப்போ அவன்கிட்டே போய்க்க, இனிமே என்கிட்ட எதுவும் வந்துடாதுன்றவார். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணலாம், ஆனால் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆத்துமா என்ன செய்யணும்? கர்த்தரை உயர்த்தணும். உயர்த்திட்டு ரெண்டாவது நீ எந்த காரியத்து மேலே நம்பிக்கையாக இருக்கியோ அந்த நம்பிக்கையை அவர் மேலே வைக்கணும்.